சண்டே சண்டே ஆனா ஏதாச்சும் ஒரு ரெசிபி சிக்கனை வச்சு என் பசங்க எனக்கு வந்து மெனு குடுத்துருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு குடுத்த மெனு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து சிக்கன் 65ல பிரியாணி செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாப்ல. சரி சிக்கன் டிக்கா பிரியாணி தானே, சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் சிக்கன் வாங்குற வேலை என் வேலை தான். போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துட்டேங்க. இதுக்கு ஸ்மோக்கி ஃபீல் குடுக்கணும். அது மட்டும் நான் குடுக்கல. மத்தபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே தம் குடுத்து பிரியாணி எடுத்துட்டேன். நான் பிரியாணிய தம் குடுத்துட்டு அவசர வேலையா வெளிய போயிட்டேங்க. அதுக்குள்ள என் பசங்களுக்கு செம்ம பசி. அதனால அம்மா வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா, நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி. ஸோ என்னோட ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேங்க. ஆனா என்ன ஹைலைட் தெரியுமாங்க? வேற லெவல்ல இருந்ததுங்க. சாப்பிட சாப்பிட அவ்ளோ ஜூஸியா, அவ்ளோ டேஸ்டியா, அவ்ளோ ஹைலைட்டா இருந்தது. ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். இந்த ரெசிபிய பெரிய விளாக்ல டீட்டெயிலாவே அப்லோட் பண்றேங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரியாணி புடிச்சிருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.